அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, தீரன் சின்னமலை அவர்களை பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு குயிக் ரிவிஷனாக பார்த்துடலாம் வாங்க. தீரன் சின்னமலை அவர்களுடைய காலம் பாருங்கள், 1756 1805 வரையும். நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். அவங்களுடைய பிறப்பிலேருந்து ஆரம்பிப்போம். 1756 பாளையங்கோட்டையில் ஆந்தரடியார் அப்படிங்கிற அரச குடும்பத்தில் தீர்த்தகிரி அப்படிங்கிற பெயரோட பிறந்தவங்க தான் பின்னால் தீரன் சின்னமலை அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க. ஸோ இவங்க முதல்லேருந்தே நிறைய போர் முறைகள்லாம் நல்லா பயிற்சி பெற்றிருந்தாங்க. அது என்னென்னு பாருங்கள். சிலம்பு, வில்வித்தை, குதிரை சவாரி மற்றும் நவீன போர் முறைகள் இது எல்லாத்துலேயுமே நன்கு கற்று தேர்ந்தவராக தீரன் சின்னமலை இருந்திருக்காங்க. இவங்க அப்பப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்கிற குடும்ப தகராறாக இருக்கட்டும், இல்லை நிலம் சம்மந்தமான தகராறுகளாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கிற வேலையில் ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த பகுதி மைசூர் சுல்தானான திப்பு சுல்தான் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போது அந்த பகுதிக்கு அந்த வரி வசூலிக்கிறதுக்கு திப்பு சுல்தான் யாரை நியமிச்சிருப்பாங்க அப்படின்னா, முகமது அலி அப்படிங்கிற திவானை வரி வசூலிக்கிறதுக்கு இன்சார்ஜாக நியமிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு நாள் என்னாகும் அப்படின்னா, திவானாக இருக்கக்கூடிய முகமது அலி வரி பணத்தை எல்லாத்தையுமே வசூலிச்சுட்டு திப்பு சுல்தான் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்காக அந்த வழியாக போயிட்டுருப்பாங்க. அவங்கள வழிமறிச்சு தீரன் சின்னமலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருந்து வரி பணத்தை எல்லாத்தையுமே பறிமுதல் செஞ்சுருவாங்க. பறிமுதல் செஞ்சதுக்கப்புறமா முகமது அலி கிட்ட இதை நீங்கள் போய் உங்கள் சுல்தான் கிட்ட சொல்லுங்கள், இப்படி ஒருத்தர் வரி பணத்தை எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு இப்போ நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி முகமது அலியை மட்டும் நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிச்சி வைப்பாங்க. அப்போது யார் வரி பணத்தை எடுத்துக்கிட்டா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா, அந்த கேள்விக்கு விடையாக என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் உள்ள சின்னமலை அப்படின்றவர் தான் இந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாருன்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அப்போது இதனால தான் அவங்களுக்கு என்ன பேர் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீரன் சின்னமலை அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு வந்திருக்கும். இந்த நிகழ்வுக்கு அப்புறமா தான் தீரன் சின்னமலை அப்படின்னு அவங்க எல்லாராலும் சிறப்பாக அழைக்கப்பட்டாங்க. இந்த விஷயத்துக்கு அப்புறம், அதாவது முகமது அலி கிட்ட இருந்து வரி பணத்தை வசூலிச்சிருந்துருப்பாங்க இல்லையா, இந்த நிகழ்வுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, திவானுக்கு சின்னமலைக்கு மேலே கோபம் இன்னும் அதிகமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முகமது அலி ஒரு படையை தயார் பண்ணி சின்னமலைக்கு எதிராக போர் தொடுத்து வருவாங்க. சின்னமலையுமே போர் புரியறதுக்கு ரெடியாகி அவங்கக்கிட்டேயும் ஒரு படையை ரெடியாக வச்சுருந்துருப்பாங்க. அப்போது சின்னமலைக்கும் முகமது அலிக்கும் 2 பேருக்கும் இடையே போர் நடக்குது. இந்த போர் எங்கே நடக்கும் அப்படின்னா, நொய்யல் ஆற்றுப்படுக்கையில் தான் இந்த போர் நடைபெற்றிருக்கும். இருவருக்கும் இடைப்பட்ட போரில் இறுதியாக யார் வெற்றி பெறுறாங்க அப்படின்னா, சின்னமலை அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்க. இவங்க வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்றா என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, பிரெஞ்சுக்காரர்களிடம் தீரன் சின்னமலை அவர்கள் அந்த போர் பயிற்சிகள் எல்லாமே எடுத்திருந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள் இவங்க போரில் வெற்றி பெறுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆயிரக்கணக்கான கொங்கு இளைஞர்கள் எல்லாரையுமே திரட்டி அந்த போர் பயிற்சிகள் எல்லாத்தையுமே தீரன் சின்னமலை அவர்கள் அவங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. தீரன் சின்னமலை அவர்களுக்கு முக்கியமான நோக்கம் என்னவா இருந்திருக்கும்னா, ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிடணும் அப்படிங்கிறது தான். அதனால் என்ன ஆயிருக்கும்னா, பிற்காலத்தில் திப்பு சுல்தானோட இணைந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கறத தொடர்ந்துட்டுருப்பாங்க. ஈவன் திப்பு சுல்தான் மரணத்துக்கு அப்புறமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படின்றத நிப்பாட்டியிருக்க மாட்டாங்க. அதே இடத்துலையே ஒரு கோட்டையை கட்டி தீரன் சின்னமலை அவர்கள் அந்த இடத்துலேருந்தே வெளியேறாமல் அதே இடத்துல இருந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதனால் அந்த இடத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா, ஓடா நிலை அப்படிங்கிற பேர் சொல்லுவாங்க. ஓடா நிலை அந்த வார்த்தையிலே நம்மளுக்கு தெரியும் பார்த்தீங்களா. அந்த திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறமுமே தீரன் சின்னமலை அவர்கள் அந்த இடத்த விட்டு போகலை. அங்கேயே இருந்து அவங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்த அந்த விஷயத்தை குறிக்கிறதுனால தான் ஓடா நிலை அப்படிங்கிற பெயர் அந்த இடத்துக்கு குறிக்கப்படுது. தீரன் சின்னமலை அவர்களை பற்றி சிறப்பாக இன்னொன்று சொல்லுவாங்க. இந்த கொரில்லா தாக்குதல் முறை அப்படின்றது
இந்த கொரில்லா தாக்குதல் முறை அவங்க பயன்படுத்தினதுனால தான் அவங்க வந்து யார்கிட்டேயுமே ஈஸியாக வந்து பிடிபட மாட்டாங்க. அதனால தான் இந்த கொரில்லா தாக்குதல் முறை வந்து தீரன் சின்னமலை அவர்களுடைய தனி சிறப்பு அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த மலைகள்லலாம் பதுங்கி தாக்குவாங்க இல்லையா, அந்த முறை தான் கொரில்லா தாக்குதல் முறை அப்படிங்கிறது. இதை வந்து அவங்க போகிறப்போ ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிடுறப்போ இப்படியெல்லாம் பயன்படுத்தும் போதில் ஆங்கிலேயர்களை ஜெயிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருந்திருக்கும். இந்த போர் முறை தீரன் சின்னமலை அவர்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருந்திருக்கும். ஆனாலும் பிற்காலங்களில் ஆங்கிலேயர்கள் வந்து தீரன் சின்னமலை அவர்களையும் அவங்களுடைய சகோதரர்களையும் பிடிச்சு சங்ககிரி இடத்துல சிறையில் வந்து அடைச்சிருவாங்க. அடுத்து ஆங்கிலேயர்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சியை வந்து தீரன் சின்னமலை அவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் தீரன் சின்னமலை அவர்கள் ஆங்கிலேயர்களோட ஆட்சியை வந்து ஏற்றிருக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்கள வந்து தூக்கிலிட சொல்லிடுவாங்க. ஸோ அது எப்போ நடக்கும் அப்படின்னா 1805 ஜூலை 31 அன்று சங்ககிரி கோட்டையோட உச்சியில் வந்து தீரன் சின்னமலை அவர்களை வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் தீரன் சின்னமலை அவர்களை பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் பார்த்திங்கனாலே தீரன் சின்னமலை அவர்களை பற்றி கேள்வி வருது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக போட்டுற முடியும். ஸோ இதே மாதிரியே மற்ற தலைவர்களை பற்றின தகவல்களுமே நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ரிவிஷனுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரியே அடுத்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.